என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு வாசிக்க போற சிறுகதை கடற்கரையில் ஒரு புதுவித ஜோடி. சூடாமணியோட சிறுகதை. வழக்கமா கடற்கரையில நிறைய ஜோடிகள் இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இந்த கதையில வர ஜோடி கொஞ்சம் புதுவிதமான ஜோடிதான். வாசிக்கலாமா? கிழவி தன் கருப்பு நிற பிரீமியர் பத்மினியின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தாள். தனியாக இருந்தாள். கதவை திறந்து வைத்துக் கொண்டு காற்று வாங்கிக் கொண்டு இருந்தாள். தண்ணீர் பாட்டில் ஒன்றை காலடியில் வைத்திருந்தாள். மெரினா கடற்கரையில் இன்று நல்ல காற்று. தினமும் இப்படி இருக்கும் என்று நம்ப முடியாது. சில மாலை நேரங்களில் கதவடைத்த அறைக்குள் கடற்கரையே புழுக்கமாயிருக்கும். வெளியேறிய வானத்திலிருந்து காற்றுக்கு பதில் அனல் இறங்கும். கழுத்தும் முகமும் வேர்வையாய் பெருகும். ராத்திரி மழை பெய்ய போகுது என்று மனசுக்கு லாலிபாப் தந்து ஆறுதல் படுத்த வேண்டியிருக்கும். இன்று அப்படி இல்லை. உண்மையாகவே 2 நாள் நல்ல மழை பெய்திருந்த ஈரத்தின் குளிர்ச்சி காற்றில் விரவி இருந்த தன்மையை கிழ உடலுக்கு சாமரம் வீசியது. மழைக்கால இருளும் சூழ ஆரம்பித்திருந்தது. அல்லது மாலை 6:30 மணியின் இருளாகவும் இருக்கலாம். 6:30? மூக்கு கண்ணாடியை சரிப்படுத்தி கொண்டு கை கடிகாரத்தை பார்த்தாள். 6:30க்கு 8 நிமிஷம் இருந்தது. கடற்கரையில் வழக்கமான கூட்டமில்லை. சுண்டல் விற்கும் பொடுசுகளும் கூட காணோம். மழை பயத்தாலோ அல்லது இருட்டு விட்டதாலோ பெரும்பாலும் மக்கள் கிளம்பி போய்விட்டிருந்தார்கள். வெறிச்சோடி மணற்பரப்பில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பொறுக்கி எடுக்கலாம் போல் தலைகள். அவனும் இருந்தான். இளைஞன். சாயம் போன பழுப்பு நிற ஃபேண்ட் அணிந்திருந்தான். இன் பண்ணிய முழுக்கை சாம்பல் நிற சட்டை. ஒரு காலத்தில் வெள்ளையாய் இருந்திருக்கலாம். சட்டை கைகளை மடக்கி விட்டிருந்தான். ஒட்டு மீசை, ஒட்டிய தாடைகள், சராசரிக்கு மேல் உயரம், ஒல்லியோ பருமனோ இல்லாத உடல்வாகு. அவன் அங்கேயே வட்டமிட்டு கொண்டிருந்தான். கிழவி முன்னமே கவனித்திருந்தாள். சற்று நேரம் முன்பு வரை அவள் கார் அருகில் ஒரு யமகா பைக்கில் 2 இளம் பெண்கள் உட்கார்ந்து அரட்டையடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பயலுக்கு அங்கேயே திருட்டு பார்வை. அந்த பக்கமாய் வாக்கிங் செய்கிறவன் மாதிரி முன்னேயும் பின்னையுமாய் நடை போட்டு கொண்டிருந்தான். அவ்வப்போது ஓரக்கண்ணால் கிழவியையும் பார்த்து கொண்டான். இலசுகளிடம் வம்பு செய்ய முடியாமல் கேடு ஒன்று பக்கத்தில் இருப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று தோன்றியது. இந்த அசடுகள் இறுக்கி பிடிக்கும் பனியன்களின் பிரக்னை இல்லாமல் கண்ட கழுசடைகளில் கண்களுக்கு விருந்தாய் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்குதுகளே. சினிமா பற்றிய பேச்சாய் இருக்கும். அதுதான் அத்தனை லயப்பு. கடற்கரையில மனித நடமாட்டம் குறைந்து வருகிறது என்ற எச்சரிக்கை கூட இல்லாமல் இருட்டு நேரம் வேறு. என்ன பைத்தியக்கார துணிச்சல்! என்னதான் மாடர்ன் என்றாலும் பெண்களுக்கு எப்போதும் சிவப்பு கண் விழித்திருக்க வேண்டாமோ? அந்த பயல் இன்னும் இங்கேயே சுற்றி கொண்டிருந்தான். ஒரு தீர்மானத்துடன் கிழவி காரை விட்டிறங்கி அந்த பெண்களை அணுகினாள். எக்ஸ்கியூஸ் மீ. தலை நரைத்து முகத்தில் கோடுகளுடன் கைத்தறி புடவை சுற்றிய ஒரு கிழவி வடிவம். சாந்தி நிகேதன் ஹேண்ட்பேக்கும் சோலாப்பூர் சப்பல்களுமாய் ஆங்கிலம் பேச கேட்ட அதிர்ச்சியில் பேசிக்கொண்டிருந்தவர்கள் வாயில் பிரசாந்த் பாதியிலே நின்றார். நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க யங் லேடிஸ். உங்களுக்கு பாட்டி இருக்கக்கூடிய வயசு எனக்கு. உங்க நல்லதுக்காக ஒன்று சொல்றேன். என்ன, ஜீசஸ் வரப்போறாரா என்றால் ஒருத்தி சீரியஸான முகத்துடன். இன்னொருத்தி சிரமப்பட்டு சிரிக்காமல் இருந்தாள். சமத்து சொட்டுது. கிண்டல் பண்ணாலும் பொருத்தமாய் பண்ணணும். நெத்தியில 4 ரூபாய் அளவுக்கு இருக்கிற குங்கும போட்டை பார்க்காம பேசுறீங்களே, இவ்வளவுதான் உங்க கவன சக்தி. போகுது. இப்ப நான் சொல்றதையாச்சும் கவனமா கேளுங்க. அதோ அங்க பாருங்க, தீவட்டி தடிய ஒருத்தன் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப நேரமா கவனிக்கிறேன். பயல் உங்களைத்தான் டாவடிக்கிறான். இருட்டிட்டு வருது. ஆள் நடமாட்டம் அதிகம் இல்ல. வம்பை விலைக்கு வாங்காம சேதமில்லாம வீடு போய் சேருங்கம்மா குழந்தைகளா. பிரசாந்த் விமர்சனத்தை வீட்டுல வச்சுக்கலாம். அதுக்குள்ள அவருக்கு ஒன்னும் வயசாயிடாது. அந்த டாவடிக்கிறான் என்ற அருமையான சொற்பிரயோகம் அவள் வெறும் பஞ்சாங்கம் அல்ல, இன்றைய பிரக்னை உள்ள நாகரிக பாட்டி என்று உணர்ந்திருக்க வேண்டும். ஒரு கணம் ஆராய்ச்சியுடன் அவளை நிமிர்ந்து பார்த்த இளம் பெண்கள் தலையை திருப்பி நோக்கினார்கள். தீவட்டி தடியன் இவர்கள் மீது பதிந்திருந்த கண்களை சட்டென்று வேறெதையோ பார்ப்பது போல் திருப்பிக் கொண்டதை கவனித்த போது முகங்களில் கலவரம் தெரிந்தது. கிளம்புகடியம்மா, பாட்டி சொல்லை தட்டாதேன்னு வெறும் சினிமா மட்டும் இல்ல. ஷீ இஸ் ரைட். சுசி, வா போயிடலாம். சரிடி, நாங்க போயிடுறோம் பாட்டி. தேங்க்ஸ், வெல்கம். அந்த மறுமொழி கேட்டு மீண்டும் ஒரு சிறிய ஆச்சரியத்துடன்
மறுகணம் இரு பெண்களும் பைக்கில் சிட்டாய் பறந்து மறைந்தார்கள். கிழவி மிதப்பாய் புன்னகை செய்து கொண்டாள். தடியின் மேல் திருப்தியுடன் ஒரு பார்வை வீசிவிட்டு திரும்ப வந்து காரில் உட்கார்ந்தாள். இதெல்லாம் முடிந்து சிறிது நேரம் ஆகியிருந்தது. பயல் இன்னும் ஏன் இடத்தை காலி பண்ணவில்லை? இங்கேயே சுற்றி கொண்டிருக்க வேறு யாரும் இளப்பெண்கள் கண்ணில் படவில்லையே. 3 ஆண்கள் வானத்தை பார்த்து இன்னைக்கு மழை வரும் என்று பேசியபடி செருப்பு சரசரக்க விரைந்து கடந்து சென்றார்கள். கிழவி கவனித்தாள். பயல் தலை தெரியவில்லை. ஒரு வழியாய் போய் தொலைந்தானா? அப்பாடா, தானும் கிளம்ப வேண்டியதுதான். இந்த பார்க்கிங் பகுதியில் அவள் காரை தவிர வேறு வாகனங்கள் இல்லை. அவள் வந்தபோது இங்கிருந்த 2 ரிசார்ட் பஸ்ஸுகளும் ஒரு ஊதா நிற மாருதியும் 3 பைக்குகளும் எப்போதோ போய்விட்டிருந்தன. அந்த பெண்களும் போன பின்பு வேறு வாகனங்கள் இல்லை. சில்லென்று அடித்த காற்றில் நரைமுடி படபடத்தது. கையால் சரிபடித்துக் கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். தலையை திருப்பினாள். வியப்புற்றாள். அவள் கார் பக்கத்திலேயே உழைத்திருந்தான் அந்த இளைஞன். திறந்திருந்த கார் கதவின் மேல் லேசாய் சாய்ந்தபடி அவளையே பார்த்தான். உதடுகளில் வினோதமான புன்னகை. அந்த அருகாமையில் ஷர்ட்டில் லேசான வியர்வை வாடை அடித்தது. ஏன் இங்கே வந்து நிற்கிறான்? அந்த பெண்களை அப்புறப்படுத்தி விட்டாள் என்ற ஆத்திரத்தில் அவளிடம் கூச்சலிட வந்திருக்கிறானா? ஜிவ்வென்று கோபம் இழை காட்டியது. யாருப்பா நீ? எதுக்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. என் வேலையைத்தான் பார்த்துக்கிட்டு போறேன். நாகரிக குரல், உறக்காத ஆனால் தெளிவான துணி. மறுபடியும் அந்த புன்னகை. ஏன் பெருசு, உன் கூட யார் வந்திருக்கா? புருஷனா, புள்ளையா, பேரனா? அவள் பேச்சின்றி வெறித்தாள். சொல்லு பெருசு, யார் வந்திருக்காங்க? சமுத்திரத்துல கால் நினைக்க போயிட்டாங்களா? இங்க உன்னை தனியா விட்டுட்டு? கோபத்தை மீறி கலக்கம் எழுந்தது. கண் எட்டும் தூரம் வரை தான் தனியாக இருப்பது உரைத்தது. எதையும் காட்டிக்கொள்ளாமல் தைரிய நக்களுடன் பேசினாள். ஏய், யாருடா நீ? எதுக்கு இங்க வந்து அனாவசியமா கலாட்டா பண்ற? மரியாதையா போயிடு, இல்லாட்டி என்ன செய்வ? கிழவியின் வாய் புலர்ந்தது. இளைஞன் கையில் திடீரென்று பளிரிடும் அந்த மின்னல் கத்தி இடது சட்டையின் கைமடிப்பு பிரித்து விடப்பட்டிருந்தது. எப்படி செய்தான் இமை நேரத்தில்? உன் புருஷனோ பிள்ளையோ பேரனோ இல்ல, எல்லோரும் திரும்பி வரத்துக்குள்ள நான் என் வேலையை முடிச்சிட்டு போயிடுறேன். நோ, பயந்துக்காத பெருசு. நான் சொல்றபடி கேட்டியானா உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். முதல்ல கொஞ்சம் அந்த சைடு தள்ளி உட்காரு. நான் உள்ள ஏறி உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். ஒருத்தர் 2 பேர் எதிர்க்க நடந்து போறவங்களுக்கு அப்பத்தான் சந்தேகம் வராது. அவன் சரேல் என்று பின் இருக்கையில் அவள் பக்கத்தில் ஏறி அமர்ந்து கதவை மூடி 2 கதவுகளையும் லாக் செய்தான். வெளியில் இருந்த பார்ப்பவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் அவன் இடது கை கத்தியோடு அவள் முதுகுக்கு பின் இருந்தது. முனை உறுத்துதல பெருசு, ஜாக்கிரதை. நீ ஏதானும் சத்தம் போட்டு கலாட்டா பண்ணின, முனையோட முழு கத்தியும் உன் உடம்புக்குள்ள பூந்துடும். பயங்கர கனவு காண்பது போல் இருந்தது. ஏதோ திகில் படம் டிவியில் பார்ப்பது போல் இருந்தது. அவளும் ஒரு பாத்திரம், கதை தெரியாமல் பங்கேற்கும் பாத்திரம். எப்படி முடிய போகிறது? நரை மயிர்கால்களில் இருந்து வெப்ப அலைகளாய் வேர்வை பெருக்கெடுத்தது. ஒரு வேடிக்கை தெரியுமா பெருசு? உன் கார் பக்கத்துல பைக் மேல 2 பொண்ணு உட்கார்ந்து இருந்தாங்க இல்ல, அவங்க இருக்கும்போது எப்படி உன்னை நெருங்கி வந்து மிரட்டுறது அப்படின்னு எனக்கு ஒரே டென்ஷன். இந்த காலத்து பொண்ணுங்க விவரமானவங்க. சந்தேகமான ஆளுன்னு தோணுச்சுன்னா அப்படியே பாஞ்சு வந்து ஆளுக்கு 4 கராத்த உதைச்சி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. என்னடா செய்யறதுன்னு யோசனையோட குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டு இருந்தேன். அவங்களோ கிளம்புற வழியே தெரியல. அப்புறம் என் அதிர்ஷ்டம், நீயே அவங்களாண்ட போய் ஏதோ சொல்லி விரட்டி அடிச்சிட்ட. மறுபடியும் சிரித்தான். அவள் அதிர்ச்சி உற்றாள். அட ஈஸ்வரா, இப்படி ஒரு விதி விளையாட்டா? தானே தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கொண்டு இன்று அவளுக்கு ஆபத்து என்பது விதியின் தீர்மானம் போல் இருக்கிறது. இனி பயந்த ஆவதொன்றும் இல்லை. சரி பெருசு, விஷயத்துக்கு வருவோம். இந்தாப்பா, பேச்சுக்கு பேச்சு அது என்ன ஏளனமாய் பெருசு? பெரியவங்களாகிறது ஒரு குத்தமா? மனுஷ ஆயுச எப்படியெல்லாம் நீட்டுக்கலாம்னு ஒரு பக்கம் அறிஞர்கள் மாஞ்சி ஆராய்ச்சி பண்றாங்க, கட்டுரை எழுதுறாங்க. இன்னொரு பக்கம் வயசாலினா கிண்டலா? நீ கிழவனா ஆகவே மாட்டியா? ஒரு நாள் நீயும் பெருசாக மாட்டியா? ஒருவேளை அற்ப ஆயுசுல செத்து போயிடலாம்னு ஏதேனும் சங்கல்பம் பண்ணியிருக்கியா என்ன? அவன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். அட, பலே கிழவியா இருக்கியே. பெருசுங்கெல்லாம் கூட இப்படி பேச முடியுமா? சரி, இனிமே பெருசுன்னு கூப்பிடல.
அதுக்காக உன்னை விட்டுட்டு போறேன்னு அர்த்தம் இல்ல. அவளுக்கு மறுபடியும் பயம் பற்றியது. தொலைவில் கடல் அலைகள் இரைச்சல். மணல் மேல் ஒரு சிலர் தென்பட்டார்கள். இங்கு கார் நிறுத்தியிருந்த இடத்துக்கு எதிராக சிலர் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். கார் மீதும் இரண்டொரு பார்வைகள் பட்டன. பாட்டியும் பேரனும் அழகான குடும்ப காட்சி. இந்த நாளில் இப்படி ஒரு பாசமுள்ள பேரனா என்று வியந்திருப்பார்கள். ஒருவேளை கூச்சல் போடலாமா, கொலை கொலை என்று கத்தலாமா? வாய் திறப்பதற்குள் கூர் முனை ஒன்று முதுகில் உரசியது. திறக்கிருந்த வாய் மூடிக்கொண்டது. அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். கடற்கரையில் இப்போது ஈக்காக்கா இல்லை. இருட்டின் அழுத்தமும் கூடியிருந்தது. மப்ப மூடிய இரவின் சோடியம் வேப்பர் விளக்குளியை அது சட்டை செய்யவில்லை. சிலுசிலுவென்ற காற்றினாலோ பயத்தாலோ கிழ உடம்பு உள்குத்தி நின்றது. ஏண்டாப்பா, உனக்கு பாட்டியே கிடையாதா? இந்த அக்கிரமம் பண்றியே. நிச்சயமா நீ புது டைப் தான் ஆயா. வம்பப்படுற பசங்களாண்ட பொண்ணுங்க உனக்கு அக்கா தங்கச்சி கிடையாதான்னு கேட்பாங்க. நீ என்ன உனக்கு பாட்டி கிடையாதான்னு கேட்குற? ஒரு பாட்டியை தானே நீ மிரட்டிட்டு இருக்க. அதுவும் தவிர இதுதான் சரியான கேள்வி. எல்லா பசங்களுக்குமே அக்கா தங்கச்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா உலகத்துல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 பாட்டி இருந்துதானே ஆகணும். அவன் சிரித்தான். கில்லாடி ஆயா நீ. ஆமா, உன் ஆளுங்க என்ன இன்னும் திரும்பி வரல? இருட்டி இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமா ஒரு வயசான பொம்பளைய தனியா விட்டுட்டு தண்ணியில அலைஞ்சிட்டு இருப்பானுங்களா? கிழவி பேசவில்லை. அவன் அவளை கூர்ந்து பார்த்தான். ஓ, தனியா தான் வந்திருக்கியா? மௌனம். குருட்டு தைரியம்தான். அப்போ கார் ஓட்ட தெரியும் சொல்லு. பின்னையா பின் சீட்ல உட்கார்ந்துருக்க? காத்து வாங்கணும்னு. அதுக்காக முன் சீட்டில் கதவை திறந்து உட்கார்ந்திருந்தா கார் லைட் கண்ணை குத்துதா? என் கூட பூனை இலை விளையாட்டு விளையாடாதப்பா. கையெடுத்து கும்பிடுறேன். இந்த கிழவிக்கு தாங்காது. உனக்கு என்ன வேணும்? ஒரு கிழவி கிட்ட என்ன வேண்டி இருக்கும்? நகை, பணம், இல்லாட்டி உயிர். காத்து வாங்க வந்து உட்கார்ந்த இடத்துல நகைக்கும் பணத்துக்கும் எங்க போக? கோத்ரேஜ் பீரோவா கொண்டு வந்திருக்கேன். இருக்கிறதை கொடுத்தாலே போதும். அதோ உன் காதுல பெருசா தங்க கமல் மின்னுதே, உனக்கு தேவையில்லாத கணம். அப்புறம் கழுத்தில் தங்க செயின் 3 பவுன் தேருமா? வெடுக்கென்று செயினை இழுத்து பார்த்து கையில் எடை கணித்தான். தேரும். கையில் ரிசர்வ் வாட்ச் வேற கட்டியிருக்க. நல்ல விலை போகும். இன்னொரு கையில தங்க வளையல். நகையெல்லாம் கவரிங். அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஹேண்ட்பேகு. பலே ஸ்டைலான ஆயாதான். ஹேண்ட்பேக் காலியாவா இருக்க போகுது. பேரனுக்காக ஏதேனும் கொண்டு வந்திருப்பியே. அவசரமாய் தொடைக்கடியில் மறைத்து கொள்ள முயன்ற கைப்பையை உரிமையாய் வெளியே இழுத்து திறந்தான். இந்த தங்க கம்மலும் செயினும் வளையலும் கடிகாரமும் பார்த்துவிட்டு தானே அவளை குறிவைத்திருந்தான் கடங்காரன். திருட்டு ராஸ்கல். இன்று உயிரோடு தப்பி சென்றால் நேரே போலீஸ் ஸ்டேஷனுக்குத்தான். கார் விளக்கை ஏற்றிக்கொண்டு கைப்பையில் இருந்தவற்றை அவன் ஆராய்ந்து கொண்டிருந்தான். பேரு, அட்ரஸ். கிழவிங்களுக்கு கூட சரோஜான்னு பேர் இருக்குமா என்ன? டிரைவிங் லைசன்ஸ், கார் சாவி, சின்ன பொட்டலத்தில் ஏதோ மாத்திரை, இன்னொரு பொட்டலத்தில் குங்குமம், ஒரு கைக்குட்டை, பால் பாயிண்ட் பேனா, கொஞ்சம் வெத்து காகிதம். பணமே இல்லையா? அவள் பேசாதிருந்தாள். இது என்ன இன்னொரு ஜிப்பு? அட, இந்த பையில் நோட்டுங்க தான். ஒரு 100, ஒரு 50. இவ்வளவுதானா? காரெல்லாம் வச்சிருக்க. ஒரு 1000ஆவது கொண்டு வரக்கூடாதா? உதட்டை பிதுக்கினான். கஞ்ச பாட்டி போகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாதி வழியில திடீர்னு கார்ல பெட்ரோல் தீர்ந்து போயிட்டா 5 லிட்டராவது போட்டுக்கிட்டு போயிடலாம் தான். அதான் முன் யோசனை உள்ள ஆயாவுக்கு அழகு. இப்போ பேரனுக்கு உதவுது பாரு. பையில இருந்து பணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் ஆயா. விளக்கை அணைத்து விட்டு நோட்டுகளை பேன் பாக்கெட்டுகள் போட்டுக்கொண்டு மற்ற எதையும் எடுக்காமல் ஹேண்ட்பேக்கை மூடி அவளிடம் கொடுத்தான். அதென்ன காலாண்ட, ஏதோ பளபளக்குது. ஓ, தண்ணி பட்டல் தானா? சுத்தமான வீட்டு குடிநீராக்கும். வச்சுக்க. சரியாயா? சத்தம் இல்லாம நகைகளையும் ரிசர்ட் வாட்சையும் கழட்டி கொடு. நான் போயிடுறேன். நீயும் வீட்டுக்கு போவேணாமா? உன் புருஷனும் புள்ளையும் பேரனும் கவலைப்படுவானுங்கல்ல. கிழவி தலை குனிந்து அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். சீக்கிரமா கழட்டி கொடு கிழவி. எனக்கு நேரமாகுது. இன்னும் ரொம்ப நேரம் என் பொறுமை நிற்காது. கிழவி நிமிர்ந்து அவனை பார்த்தாள். காருக்குள் மங்களாய் விழுந்த கடற்கரை விளக்கின் ஒளியில் அவன் சில கணங்கள் அந்த பார்வையை எதிர்கொண்டான். பிறகு கண்களை விலக்கிக் கொண்டான். என்னை அப்படி உருக்கமா பார்க்கதாயா? ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. சீக்கிரம் நகைகளும் வாட்சும் கொடுத்துட்டியானா நம்ம 2 பேருக்குமே நல்லது. கிழவி மௌனமாய் கை கடிகாரத்தை கழற்றினாள். வளையலை கழற்றினாள். கழுத்து சங்கிலியை கழற்றினாள். காது கமல்களை கழற்றினாள். எல்லாவற்றையும் உள்ளங்கையில் வைத்து அவனிடம் நீட்டினாள். துண்டு துண்டா இருந்தா எப்படி எடுத்துட்டு போறது?
ஒன்று கீழே விழுந்தா கூட தெரியாது. கர்ச்சீஃப் வச்சிருக்கல்ல, அதில் சுற்றி கொடு. சுற்றி முடிச்சு போட்டு கொடுத்தாள். அவன் வாங்கினான். பேன் பாக்கெட்டில் போட்டு கொண்டான். கத்தியை மடக்கி பிரித்து விட்டிருந்த சட்டை கையில் வைத்து மறுபடியும் சுருட்டி மடித்து கொண்டான். கார் கதவை திறந்து கொண்டு இறங்கினான். அவளை பார்த்து தலையசைத்தான். போய் வர நாயா, குட் நைட், நைஸ் டு மீட் யூ. அவன் வேகமாய் நடந்து சிறு தூரம் சென்று விட்டான். காற்று விட்டு விட்டு சுழன்று வீசியது. மேக அடர்த்தியில் நட்சத்திரங்கள் மறைந்து கொண்டிருந்தன. திடீரென்று பின்னால் இருந்து அவள் குரல். தொலைவினால் பலவீனமாய் இருந்தாலும் இயன்ற வரையில் உறக்க அழைத்த அவசர குரல். இந்தாப்பா, இந்தாப்பா பையா, யங் மேன், உன்னைத்தான். ஒரு நிமிஷம் நில்லேன் ப்ளீஸ். அவன் நின்று திரும்பினான். 4 அடி முன்னால் வந்தான். என்ன ஆயா, ஏதேனும் ட்ரிக்ஸ் செய்யலான்னு பார்க்குறியா? என்ன ஆகும் தெரியும்ல. மடித்த சட்டை கையை பிரிக்க முனைந்தான். இங்க 2ஆம் பேர் கிடையாது, கவனம் இருக்கட்டும். இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன என்ன? கொஞ்சம் அந்த கடிகாரத்தில் மணி பார்த்து சொல்றியா? 7:30 மணிக்கு நான் என் பிபி மாத்திரையை சாப்பிடணும். நேரப்படி அந்த மாத்திரையை முழுங்காட்டி ரத்த அழுத்தம் எகிரிடும். டாக்டர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. கெஞ்சலாய் வந்த குரல். கண்களும் கெஞ்சி இருக்கும் மப்பலான வெளிச்சத்தில் அவனால் தெளிவாய் பார்க்க முடியவில்லை. அவள் கிழ கண்களுக்கும் அவன் முகபாவம் சரியாய் பிடிபடவில்லை. அவன் தன்னையே சிறிது நேரம் உற்று பார்ப்பது மட்டும் தெரிந்தது. அவன் நெருங்கி வந்தான். கார் கதவை திறந்தான். பேன் பாக்கெட்டில் இருந்து கைக்குட்டியை வெளியே இழுத்து முடிச்சியை பிரித்து கடிகாரத்தை எடுத்து கார் விளக்கை ஏற்றி அதன் அடியில் பிடித்து பார்த்தான். 7:40. கொஞ்சம் லேட்டு, பரவாயில்ல. கைப்பையில் இருந்து மாத்திரை பொட்டலத்தை பிரித்து மாத்திரையை எடுத்துக்கொண்டாள். வாயில் போட்டுக்கொண்டு பிளாஸ்டிக் பாட்டிலை திறந்து தண்ணீரோடு சேர்த்து மாத்திரையையும் விழுங்கினாள். நிமிர்ந்து அவனை பார்த்து புன்னகை செய்தாள். ரொம்ப தேங்க்ஸ்பா. அவளை பார்த்து கொண்டிருந்தவன் நிதானமாய் மீண்டும் காரில் ஏறி அமர்ந்தான். என்னப்பா, எதுக்கு? அவன் ஏதும் பேசாமல் அவள் கையை மென்மையாய் பற்றி எடுத்து கடிகாரத்தை அவள் மணிக்கட்டில் கட்டிவிட்டான். நகைகளை மறுபடியும் கைக்குட்டையில் முடிந்து அவள் ஹேண்ட்பேக்கினுள் வைத்தான். தன் ஃபேண்ட் பாக்கெட்டில் இருந்து 100 ரூபாய் நோட்டையும் 50 ரூபாய் நோட்டையும் எடுத்து அவற்றையும் அவள் கைப்பையில் வைத்து மூடி அவள் மடியில் பை வைத்தான். கார் விளக்கை அணைத்துவிட்டு இறங்கி நின்றான். வியப்பில் அவளுக்கு வாய் எழவில்லை. வரேனாயா, நான் பிறவி திருடனில்லை, தொழில்முறை திருடனில்லை. சொன்னா நம்புவே என்னமோ. நான் சரியா சாப்பிட்டு 5 நாள் ஆகுது. நேத்திலிருந்து என் ஆகாரம் வெறும் டீ தான். அதுக்காக என்னமோ ஏப்ப சாப்பன்னு நினைச்சிட்டாத. எம்காம் படிச்சிருக்கனாக்கும். ஒரு கழுதையா பிறந்திருந்தா அந்த பட்டம் அச்சிட்ட காகிதத்தையாவது சாப்பிட்டு பசியா இருக்கலாம். கார் கதவை மூடினான். குட் நைட் ஆயா, உடனே கிளம்பு. ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரு. உன் வயசுக்கு இந்த நேரத்துல ஒத்தையா வெளியே கிளம்புறது நல்லதில்ல. ஊர்ல திருட்டு பயம் ஜாஸ்தி. சிரித்துவிட்டு பரபரவென்று நடந்து செல்லலானான். இந்தாப்பா, ஏ பையா, பேர் தெரியாது, கஷ்டமா இருக்கு. ஏ ஜென்டில்மேன் திருடா, கொஞ்சம் நில்லுப்பா. யங் மேன். வாட் நவ்? எரிச்சலுடன் திரும்பினான். இறைக்க ஓடி வந்து அவன் எதிரே நின்றிருந்தாள் கிழவி. அவன் கையில் எதையோ திணித்தாள். 2 நோட்டுகள், 100, 50. பிச்சை போடுறியா என்றான் சீற்றமாய். கண்ணில் கனல். இல்லை, நான் உயிர் தப்பிச்ச சந்தோஷத்தை கொண்டாடுறேன். முதல்ல போய் ஒரு நல்ல ஹோட்டல்ல முழுசா சாப்பாடு வாங்கி வயிறார சாப்பிடு. மிச்ச பணத்தை கை செலவுக்கு வச்சுக்கோ. அப்புறம் அடிக்க வராத. உன் எம்காமை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஹோட்டல்லே ஏதாவது எடுப்புடி வேலையாவது இப்போதைக்கு கிடைக்குமான்னு கேட்டுப்பாரு. ஒன்றும் தப்பில்லை, நீ நல்ல பையன். ஆல் த பெஸ்ட். காரிடம் விரைந்து திரும்பினால் வேகமாய் அதை செலுத்தி கொண்டு அவனை கடந்து சென்றபோது பலமாக விழத் தொடங்கியிருந்த மழை துளிகளின் உணர்வே இல்லாமல் அவன் அதே இடத்தில் பிரமித்து நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்.